அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளுப்பருப்பு ரெசிபி தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கொள்ளுப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஆஃப் கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், மல்லி, ஒரே ஒரு வரமிளகாய், இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்குறப்ப இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா 4 விசில் விட்டுடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஏர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு பஞ்சு மாதிரி கொள்ளுப்பருப்பு வெந்து கிடச்சிருக்கும். இதை நீங்கள் கடைஞ்செடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்செடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான இந்த தாளிப்பு தாங்க மெயின். நல்லா சின்ன வெங்காயத்தை ஒரு 10 வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், இதை நல்லா ஃபேனில் போட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான கொள்ளுப்பருப்பு ரெசிபி ரெடி. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.